அஸ்ஸலாமு அலைக்கும். என்னோட கிச்சனில் இந்த 2025ல நான் என்னென்ன விஷயங்கள்லாம் சேஞ்ச் பண்ணேன், இந்த விஷயங்கள்லாம் சேஞ்ச் பண்ணனால எவ்வளோ எனக்கு ஹெல்த் பெனிஃபிட்டாக இருக்குது, எவ்வளோ டைம் சேவிங்காக இருக்குன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை இந்த 25ல மட்டும் இல்லாமல் இனி வரப்போகிற எல்லா வருஷங்களையும் இதை வந்து ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லாருமே ஃபாலோ பண்ணால் நீங்கள் இதுக்கான பலனை நீங்களும் அனுபவிக்கலாம். நானும் ஹஸ்பண்டும் எப்பயுமே ஒரு பட்ஜெட்டில் வந்து கணக்காக இருப்போம். செலவு பண்ணுறதுல கொஞ்சம் சிக்கனமான ஒரு ஆள்னே நாங்கள் 2 பேருமே வந்து சொல்லலாம். ஆனால் அந்த சிக்கனத்தில் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றது தெரியாமல் குருட்டாம்போக்கில் வந்து இருந்தோம். ஆனால் இந்த 2025ல எந்த மாதிரி சிக்கனம்ன்றது என்ன, அதுக்கு பேர் என்ன அப்படின்ற முழு அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டு அது மாதிரி பண்ணோம். இப்போ சிக்கனம் பண்ணி ஒரு காசை சேமித்து வைக்கிறோம் அப்படின்னா அது எதுக்காக, நம்மளுக்கு வந்து அதிலேருந்து ஏதாவது ஒரு பலன் கிடைக்கணும், அதுலேருந்து ஒரு சந்தோஷம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம சிக்கனை பண்ணுறோம். ஆனால் நம்ம இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்க நிகழ்காலத்தை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு சேமித்து வச்சோம் அப்படின்னா அது டோட்டலாக வேஸ்ட்டு. அதை வந்து இப்போ தான் எங்களுக்கு புரியுது. அந்த மாதிரி எப்படி நம்ம பட்ஜெட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதிகமாக செலவு பண்ணோம் அப்படின்னு நான் சொல்ல வரல. தேவையுள்ளதுக்கு கண்டிப்பாக செலவு பண்ணணும், தேவையில்லாததுக்கு கண்டிப்பாக செலவு பண்ணக்கூடாது. முக்கியமாக இப்போ கிச்சனை பற்றி பேசுகிறனால இப்போ சமையல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப சிக்கனம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாரத்துக்கு ஒரு நாள் வந்து நான்வெஜ் எடுக்கிறது. அந்த மாதிரி எடுக்கும் போது பார்த்திங்கன்னா இப்போ நான்வெஜ்ஜுன்னு வரும்போது ப்ரோட்டீன், அந்த ப்ரோட்டீன் வந்து நான்வெஜ்ஜில் மட்டும் இல்லை, சைவம் சாப்பிட்றவங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து சாப்பாடை வந்து எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுத்துக்கும் போது உடம்புல அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. இப்போ இல்லாமல் ஒரு 40-50 வயசில் நம்ம வந்து ஃபீல் பண்ணோம்னா ரொம்ப டோட்டலாக வேஸ்ட்டு. அந்த மாதிரி நம்ம ப்ரோட்டீனு எதுக்காக நம்ம எடுத்துக்கிறோம், கை காலில் இருக்கிற எலும்புகள் தேய்மானம் இல்லாமல் இருக்கிறதுக்கு. ப்ரோட்டீன் நம்ம எடுத்துக்கல அப்படின்னா நம்ம எலும்புகள்லேருந்து எடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் நம்ம சீக்கிரமாகவே நம்ம கை கால் வலி இதெல்லாம் நம்மளுக்கு வர்றதுக்கு காரணம். இந்த மாதிரி நான் சாப்பாடு முறையை நான் மாற்றினதுக்கு பின்னாடி எனக்கு கை கால் வலியே இல்லாமல் போயிடுச்சு. முக்கியமாக கொஞ்சம் நேரம் ஒரு நாளைக்கு எக்ஸ்ட்ரா ஒரு மாடிப்படி ஏறி இறங்கினாலும் சரி, எக்ஸ்ட்ரா வந்து வாக்கிங் போகிறானாலும் கால் வலி அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக தூங்க முடியாத அளவுக்கு குறையும். ஆனால் இந்த மாதிரி நான் ஹெல்த்தில் வந்து கொஞ்சம் கவனம் செலுத்தி இந்த மாதிரி ப்ரோட்டீன் தான் அதுக்கு காரணன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சாப்பிட ஆரம்பிச்சதுக்கு பின்னாடி இப்போ வந்து நான் 1 ஹவர் வந்து வாக்கிங் போகிறேன் டெய்லியுமே. அதை கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிக்கிட்டு வரேன். அந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு சுத்தமாக கால் வலின்றதே இல்லை. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, இவ்வளோ நடக்கிறோம் நம்மளுக்கு கால் வலி இல்லை அப்படி சொல்லிட்டு. அதுக்கு காரணம் வந்து இந்த ப்ரோட்டீன் வந்து இன்டேக் பண்ணுறதுனால தான். இது வந்து உதாரணத்துக்கு ப்ரோட்டீன் சொல்லியிருக்கிறேன். இதே மாதிரி நிறைய விஷயங்களுக்கு என்ன நம்மளுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் கண்டுபிடிச்சி அந்த ஹெல்த் ப்ராப்ளத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சாப்பாடு கொண்டு வரணும். பிளேட் எப்படி இருக்கும்னு நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். பேலன்ஸ்டாக ப்ரோட்டீன், ஃபைபர், ஃபேட்டு, கார்போஹைட்ரேட் இப்படி எல்லா சத்துக்களும் அந்த பிளேட்டில் இருக்கிற மாதிரி இருக்கணும். இதுக்கு நிறைய நேரம் மெனக்கடணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே எப்பயும் போல் நம்ம அம்மா அப்பா சமைக்கிற மாதிரி கூட்டு பொரியல் இந்த மாதிரி வச்சுட்டு முடிச்சிடறோம். ஆனால் இந்த மாதிரி பேலன்ஸாக சமைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி மற்ற சமையலை விட. ஆனால் அதுக்கு கரெக்டான பிளானிங் ரொம்ப முக்கியன்றதை நான் இந்த 2025ல கற்றுக்கிட்டேன். அது மாதிரி நான் கரெக்டாக பிளான் பண்ணுறேன். அதுக்கு என்ன பிளான் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு மீல் பிளான் எழுதணும். ஃபஸ்ட்டு மீல் பிளான் எழுதும்போது ரொம்ப டைம் ஆகும். ஆனால் ஒரு 10 நிமிஷத்தில் நம்மளால் மீல் பிளான் ஒரு வாரத்துக்கு தேவையானதை யோசித்து எழுத முடியும். அந்த மாதிரி எழுதும் போதே நம்ம கரெக்டாக எல்லா சத்துக்களும் உள்ள மாதிரி எழுதிடலாம். அதுக்கு தகுந்த மாதிரி சாமான் வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணி அந்த மாதிரி சமைக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். இதை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். இந்த மாதிரி ஹெல்த்தான விஷயங்களை நான் வந்து ஃபாலோ பண்ணுறதுல இந்த 2025ல ஃபாலோ பண்ணதில் ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிச்சனில் இருக்கிற தேவையில்லாத பொருட்களை வந்து நாளுக்கு நாள் வந்து குறைச்சிக்கிட்டே வருது. ஃபர்ஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போயாவது ஃபங்க்ஷன் வரும் இல்லையா, ரம்ஜான், தீபாவளி இந்த மாதிரி வரும்போது க்ளீன் பண்ணுறது தான். அந்த க்ளீன் பண்ணும்போது நம்மளுக்கு தேவையில்லாத விஷயங்களை தூக்கி போடுறது. ஆனால் இப்போ டெய்லியுமே என்ன க்ளீனிங் என்ன சமையல் பண்ணாலும் இந்த ஸ்பூன் தேவையில்லாது, இந்த கரண்டி வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது, இது வந்து நெளிஞ்சிருக்கு உடஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு டெய்லியுமே ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறனால கிச்சனில் வந்து அவ்வளோ ஃப்ரீயாக வேலையே மிச்சமாகிற மாதிரி இருக்கும். பெரும்பாலும் வந்து பொருளை குறைச்சிக்கிட்டே வரும்போது நம்மளுக்கு க்ளீனிங் வேலையே இருக்காது. அந்த பொருளை குறைச்சிட்டு அந்த இடத்த பார்க்கும்போது ரொம்ப க்ளீனாக இருக்கிற மாதிரியே தெரியும். இதை வந்து டெய்லியுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கிச்சனில் மட்டும் இல்லாமல் எல்லா ஒரு துணி மடிக்கும் போது துணியை தேவையில்லாத துணியை வந்து தூக்கி போடுறது, அல்லது வந்து ஒரு பில்லோ வந்து எக்ஸ்ட்ரா இருக்குன்னா அதை வந்து தூக்கி போடுறது. இந்த மாதிரி தூக்கி போடுறதுன்னு வந்து ஒருத்தவங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கொடுக்கலாம். அப்படி கொடுக்க முடியலை, அவ்வளோக்கும் மோசமாக இருக்குது, கொடுக்குற அளவுக்கு இல்லைன்னா கண்டிப்பாக யோசிக்காமல் தூக்கி போட்டுருங்க. உங்களை விட்டு தள்ளி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வேலை ரொம்ப ரொம்ப கம்மியாயிரும். தேவையில்லாத விஷயங்களை எப்படி கிச்சன்லேருந்து ரிமூவ் பண்ணுறோமோ அதே மாதிரி தேவையுள்ள விஷயங்களை நிறைய நம்ம வந்து வாங்கிக்கிறதுனால கிச்சனில் நிறைய ஒரு சேஞ்சஸை பார்க்கலாம். உதாரணத்துக்கு இப்போ ஜோடியாக் மிக்சிலாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து நம்மளுக்கு காய்கறி கட் பண்ணி கொடுக்குறதுக்கு, வெங்காயம் நறுக்கி கொடுக்குறதுக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸாக இருக்குது. எனக்கு இந்த மாதிரி இந்த சப்பாத்தி போடுறதுக்கெலாம் மேக்கருக்கு அடிக்கடி நீங்கள் சப்பாத்தி போடுறீங்கன்னா அந்த மாதிரி மிஷின் வாங்கி வைக்கலாம். அல்லது டிஷ்வாஷர் இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையுள்ள விஷயங்களுக்கு நிறைய ஸ்பெண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு நிறைய டைம் வந்து மிச்சமாகும். ஒரு
லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி வந்து நான் ஏர் ஃப்ரையர் இந்த மாதிரி விஷயங்களுக்கு கொஞ்சம் வந்து காசு வந்து சேர்த்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நிறைய பொருட்கள் வாங்கும்போது நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸாக இருக்கிறது இந்த ஜோடியாக் மிக்ஸி. இதை ஒரு 5 இயர்ஸாக வந்து வச்சுருக்கேன். ஆனால் இப்போ தான் ஒரு ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னே சொல்லலாம். இந்த பட்ஜெட் போடும்போது முக்கியமாக ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறது என்னென்னா, இப்போ நம்ம ஒரு 1000 காய்கறிக்கு அப்படின்னு பிளான் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த 1000 கண்டிப்பாக வாங்குறதுக்கு ட்ரை பண்ணணும். அந்த 1000 தான் நான் கடைக்கு கொண்டுட்டு போவேன். அதை விட எக்ஸ்ட்ரா வந்து கொண்டுட்டு போகாத மாதிரி நான் பார்த்துக்குருவேன். அந்த 1000 வாங்கணும். அந்த 1000 மிச்சப்படுத்திடாமல் அதுக்குள்ளே என்னென்ன தேவையோ அதை வந்து வாங்கிடணும். அதை மிச்சப்படுத்தணும்னு ஒரு 700 600 வாங்கக்கூடாது. அதை விட அதை கூடவும் ஆக்கிராத மாதிரி பார்த்துக்கிறணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம 1000 கொண்டு போனோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஏன் இது சொல்ல வரேன்னா, ஃபஸ்ட்டெல்லாம் வந்து 1000 பிளான் பண்ணுறது. ஆனால் கொண்டு போகிறது சரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொண்டு போவோமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 1500 இந்த மாதிரி கொண்டு போகிறது. அப்புறம் எக்ஸ்ட்ரா அந்த 500 கொண்டு போனோம் இல்லையா, அதுவும் சேர்ந்து எப்படியும் செலவாயிரும். அதையும் நம்ம அப்படியே வந்து சமைச்சு காலி பண்ணிடுவோம். அந்த 1000 வாங்குறதுமே சமைச்சு காலி பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அதை விட கம்மியாக செலவு பண்ணணும் அப்படின்னு வரும்போதுமே வந்து அதையுமே சமாளிச்சிருக்கிறேன். ஆனால் அந்த ரொம்ப கம்மியாக செலவு பண்ணுறதும் தப்பு தான், அதை விட அதிகமாக போகிறதும் தப்பு தான். நம்ம ஃபேமிலிக்கு எது கரெக்டோ அதை வந்து பண்ணுறது ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும். மற்றவங்களோட மீல் பிளானோ மற்றவங்களோட பட்ஜெட்டோ என்றைக்குமே நம்மளுக்கு ஒத்து வராது. நம்மளுக்கான பிளானை கண்டிப்பாக நம்ம தான் சூஸ் பண்ணி அதை வந்து செலக்ட் பண்ணணும். இப்போ என்னோடய பட்ஜெட் இப்போ 1000 மற்றவங்களுக்கு ரொம்பவே கூட தெரியலாம். ஆனால் அந்த 1000 சில பேருக்கு கம்மியாக தெரியலாம். ஆனால் நம்ம பட்ஜெட்டுக்கு எது கரெக்டோ அதை நம்ம பிளான் பண்ணி கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா சூப்பராக நம்மளால் நிறைய சேஞ்சஸை நம்மளால் கொண்டுட்டு வர முடியும். மீல் ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுமே மற்றவங்க பண்ணுற மாதிரி நம்ம காய்கறி உரிச்சு வைக்கணும், காய்கறி நறுக்கி வச்சா தான் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு இல்லை. நம்மளுக்கு உரிச்சு வச்சா கரெக்டாக இருக்குமா அல்லது உரிச்சு வச்சா அதிக வேலை இருக்குமான்னு நம்ம தான் முடிவு பண்ணணும். என்னை பொறுத்தவரை முன்னாடி நாளே எல்லாத்தையும் உரிச்சு வைக்கிறது நைட்டு நிறைய வேலை பார்க்குற மாதிரி தெரியும். அதனால் பார்த்திங்கன்னா நான் வந்து உரிச்சு வைக்காமல் காலையில் அன்னன்னைக்கு தேவையானதை கட் பண்ணி நான் வந்து சமைக்கிறது தான் எனக்கு ஈஸியாக தெரியும். அதனால் நான் முடிஞ்ச அளவுக்கு மீல் ப்ரிப்ரேஷன் வந்து பண்ணுறதில்ல. அதிகமாக கெஸ்ட்டு யாராவது வந்தால் மட்டும் ஏதாவது மீல் பிளான் பண்ணுறது. இந்த மீல் ப்ரிப்ரேஷன்லாம் வந்து இந்த மாதிரி முன்னாடி நாள் பண்ணுறது வந்து இந்த கெஸ்ட்டு வந்தால் மட்டும்தான் பண்ணுவேன். மற்றபடி டெய்லி குக்கிங்கில் அது பண்ணுறது எனக்கு அதிக வேலை வைக்கிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி உங்களோட குக்கிங்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். மற்றவங்களோட கம்பேர் பண்ணணும் எந்த ஒரு அவசியமுமே இல்லை. இந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாமே இந்த 2025 தான் நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணாதனால நிறைய வந்து ஒரு குழப்பமாக ஒரு கன்ஃப்யூஸாகவே ஒரு செலவு பண்ணுறதுலேருந்து சமைக்கிறதுலேருந்து ஒரு நிதானம் இல்லாமல் இருக்கும். இப்போ வந்து ப்ராப்பராக கற்றுக்கிட்டு பண்ணுறனால எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக போகுது. எல்லாத்தையும் கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணுறனால இது எல்லாமே உங்களுக்குமே யூஸாக இருக்கும்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்கிறேன். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் நம்ம சேனலில் நிறைய வரப்போகுது. எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா யாசின் அனுஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கே தெரிய வந்துடும்.